ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் நோட்ஸ் யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு ஃபர்ஸ்ட் டேர்மில் 3rd லெசனாக இருக்க சிந்துவெளி நாகரிகம் என்ற லெசன்லேருந்து இன்றைக்கி நாம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிவிஷனாக இருக்கும். வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். உலகின் தொன்மையான நாகரீகங்களில் தவறானது எது? உலகின் தொன்மையான நாகரீகங்களில் தவறானது எது? இதில் தவறானது சிந்துவெளி நாகரீகம். சிந்துவெளி நாகரீகத்தின் காலம் 3300 முதல் 1900. எனவே இது பொருந்தாது. மெசபடோமியன் நாகரீகம், சிந்துவெளி நாகரீகம், எகிப்து நாகரீகம், சீன நாகரீகம் ஆகியவை டேஷ் நாகரீகங்கள் ஆகும். மெசபடோமியன் நாகரீகம், சிந்துவெளி நாகரீகம், எகிப்து நாகரீகம், சீன நாகரீகம் ஆகியவை டேஷ் நாகரீகங்கள் ஆகும். ஆன்சர் நதிக்கரை நாகரீகங்கள். அடுத்து 3வது கொஸ்டின். உலகின் 4 பழம்பெரும் நாகரீகங்களின் மிகவும் பழமையான நாகரீகம் எது? உலகின் 4 பழம்பெரும் நாகரீகங்களின் மிகவும் பழமையான நாகரீகம் எது? ஆன்சர் மெசபடோமியா நாகரீகம். மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களை தேர்ந்தெடுத்த பகுதி எது? மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களை தேர்ந்தெடுத்த பகுதி எது? ஆன்சர் நதிக்கரைகள். மனிதர்கள் நதிக்கரையில் குடியேறியதற்கான காரணங்கள் யாவை? மனிதர்கள் நதிக்கரையில் குடியேறியதற்கான காரணங்கள் யாவை? வளமான மண், ஆற்று நீர், நீர் போக்குவரத்து. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 6வது கொஸ்டின். தொடக்கத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர்? தொடக்கத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர்? ஆன்சர் குழுக்களாக வாழ்ந்தனர். மனித குழுக்களில் இருந்து டேஷ் உருவாகின. மனித குழுக்களில் இருந்து டேஷ் உருவாகின. சமுதாயங்கள் உருவாகின. அடுத்து 8வது கொஸ்டின். ஹராப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் டேஷ் என்ற ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார். ஹராப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் டேஷ் என்ற ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார். ஆன்சர் சார்லஸ் மேசன். கிழக்கிந்திய கம்பெனியின் படை வீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் யார்? கிழக்கிந்திய கம்பெனியின் படை வீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிந்தவர் யார்? சார்லஸ் மேசன். அடுத்து 10வது கொஸ்டின். சார்லஸ் மேசன் செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்ட இடம் எது? சார்லஸ் மேசன் செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்ட இடம் எது? பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதி. ஹராப்பா என்ற சொல்லின் பொருள் யாது? ஹராப்பா என்ற சொல்லின் பொருள் யாது? புதையுண்ட நகரம். செங்கல் கோட்டை எதன் மீது கட்டப்பட்டுள்ளதாக சார்லஸ் மேசன் கூறினார்? செங்கல் கோட்டை எதன் மீது கட்டப்பட்டுள்ளதாக சார்லஸ் மேசன் கூறினார்? மலை மீது. அடுத்து 13வது கொஸ்டின். ஹராப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் எது? ஹராப்பா நாகரிகத்தின் முதல் வரலாற்று ஆதாரம் எது? செங்கல் கோட்டை. ஹராப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடைய குறிப்புகள் ஆகும்? ஹராப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் யாருடைய குறிப்புகள் ஆகும்? ஆன்சர் சார்லஸ் மேசன். 1856ஆம் ஆண்டு லாகூரில் இருந்து டேஷ் பகுதிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது. 1856ஆம் ஆண்டு லாகூரில் இருந்து டேஷ் பகுதிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஆன்சர் கராய்ச்சிக்கு. அடுத்து 16வது கொஸ்டின். லாகூரில் இருந்து கராய்ச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு தோண்டிய போது அதிகமான டேஷ் கிடைத்தன. லாகூரில் இருந்து கராய்ச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு தோண்டிய போது அதிகமான டேஷ் கிடைத்தன. சுட்ட செங்கற்கற்கள் கிடைத்தன. தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹராப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எது? தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹராப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு டேஷ். ஆன்சர் 1920. 1924ஆம் ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? 1924ஆம் ஆண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? ஜான் மார்ஷல். அடுத்து 19வது கொஸ்டின்.
ஹரப்பாவிற்கும் மொகஞ்சிதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஹரப்பாவிற்கும் மொகஞ்சிதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஜான் மார்ஷல். ஹரப்பாவிற்கும் மொகஞ்சிதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை ஜான் மார்ஷல் எந்த ஆண்டு கண்டறிந்தார்? ஹரப்பாவிற்கும் மொகஞ்சிதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை ஜான் மார்ஷல் எந்த ஆண்டு கண்டறிந்தார்? ஆன்சர் 1924ஆம் ஆண்டு. டேஷ் நாகரிகம் மொகஞ்சிதாரோவை விட பழமையானது ஆகும். டேஷ் நாகரிகம் மொகஞ்சிதாரோவை விட பழமையானது ஆகும். ஆன்சர் ஹரப்பா நாகரிகம். அடுத்து 22வது கொஸ்டின். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான டேஷ் என்பதிலிருந்து வந்தது. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான டேஷ் என்பதிலிருந்து வந்தது. ஆன்சர் சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள் டேஷ். சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள் டேஷ். ஆன்சர் நகரம். அடுத்து 24வது கொஸ்டின். அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கற்கள், கற்கள், உடைந்த பானையோடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து எவற்றை அறிந்து கொள்கின்றனர்? அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கற்கள், கற்கள், உடைந்த பானையோடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து எவற்றை அறிந்து கொள்கின்றனர்? ஆன்சர் அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கின்றனர். அடுத்து 25வது கொஸ்டின். எவற்றின் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கின்றனர்? எவற்றின் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கின்றனர்? ஆன்சர் வான்வழி புகைப்படங்கள் மூலம். தொல்லியல் ஆய்வாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய டேஷ் என்ற கருவியை பயன்படுத்தினர். தொல்லியல் ஆய்வாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய டேஷ் என்ற கருவியை பயன்படுத்தினர். ஆன்சர் காந்த புல வருடி. அடுத்து 27வது கொஸ்டின். எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை எந்த கருவி மூலம் அறிய முடியும்? எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை எந்த கருவி மூலம் அறிய முடியும்? ஆன்சர் ரேடார், தொலை நுண்ணுணர்வு முறை. இந்திய தொல்லியல் துறை ASI ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு டேஷ். ஆன்சர் 1861ஆம் ஆண்டு. ASI என்பதன் விரிவாக்கம் டேஷ். ASI என்பதன் விரிவாக்கம் டேஷ். ஆன்சர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அடுத்து 30வது கொஸ்டின். இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் யார்? ஆன்சர் நில அளவையாளர். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது? இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது? ஆன்சர் புதுதில்லியில் உள்ளது. அடுத்து 33வது கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? ஆன்சர் வெண்கல காலத்தை சேர்ந்தது. அடுத்து 34வது கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு டேஷ். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு டேஷ். ஆன்சர் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் டேஷ். சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் டேஷ். ஆன்சர் 3300 முதல் 1900. சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள நகரங்களின் எண்ணிக்கை டேஷ். சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள நகரங்களின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் 6. சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள கிராமங்களின் எண்ணிக்கை டேஷ். சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள கிராமங்களின் எண்ணிக்கை டேஷ். ஆன்சர் 200க்கும் மேல். அடுத்து 38வது கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பொது எல்லை டேஷ். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பொது எல்லை டேஷ். ஆன்சர் தெற்கு ஆசியா. மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் டேஷ். மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் டேஷ். ஆன்சர் வெண்கல காலம். இந்திய எல்லைக்குள் உட்பட்ட பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள் யாவை? இந்திய எல்லைக்குள் உட்பட்ட பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள் யாவை? ஆன்சர் காளிபங்கன், லோத்தல்.
அடுத்து 41வது கொஸ்டின். ஹராப்பா நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகம் ஆகும். ஹராப்பா நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகம் ஆகும். ஆன்சர் நகர நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் எது? சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் எது? ஆன்சர் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. அடுத்து 43வது கொஸ்டின். தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் டேஷ் நாகரிகத்தில் அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் டேஷ் நாகரிகத்தில் அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஆன்சர் ஹராப்பா நாகரிகத்தில் அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டது? தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் எந்த நாகரிகத்தில் காணப்பட்டது? ஆன்சர் ஹராப்பா நாகரிகத்தில் காணப்பட்டது. ஹராப்பா நாகரிகத்தின் நகரங்கள் எத்தனை திட்டமிடப்பட்ட பகுதிகளாக இருந்தன? ஹராப்பா நாகரிகத்தின் நகரங்கள் எத்தனை திட்டமிடப்பட்ட பகுதிகளாக இருந்தன? ஆன்சர் 2 திட்டமிடப்பட்ட பகுதிகளாக இருந்தன. அவை என்னன்னா, 1 மேல் நகர அமைப்பு, 2 கீழ் நகர அமைப்பு. அடுத்து 46வது கொஸ்டின். ஹராப்பாவின் சற்று உயரமான பகுதி டேஷ். ஹராப்பாவின் சற்று உயரமான பகுதி டேஷ். ஆன்சர் மேற்கு பகுதி. ஹராப்பாவில் நகர நிர்வாகிகள் எங்கு தங்கி இருந்தனர்? ஹராப்பாவில் நகர நிர்வாகிகள் எங்கு தங்கி இருந்தனர்? மேல் நகர அமைப்புகளில் தங்கி இருந்தனர். ஹராப்பாவில் பொதுமக்கள் எங்கு தங்கி இருந்தனர்? ஹராப்பாவில் பொதுமக்கள் எங்கு தங்கி இருந்தனர்? ஆன்சர் கீழ் நகர அமைப்புகளில் தங்கி இருந்தனர். அடுத்து 49வது கொஸ்டின். ஹராப்பாவில் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் எப்பகுதியில் இருந்தன? ஹராப்பாவில் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் எப்பகுதியில் இருந்தன? ஆன்சர் மேல் நகர அமைப்பு பகுதியில் இருந்தன. ஹராப்பாவின் கீழ் நகர அமைப்பு எவ்வாறு இருந்தது? ஹராப்பாவின் கீழ் நகர அமைப்பு எவ்வாறு இருந்தது? நகரத்தின் கிழக்கு பகுதியில் தாழ்வாக அதிக பரப்பளவுடன் இருந்தது. அடுத்து 51வது கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாக இருந்த இடம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாக இருந்த இடம் எது? ஆன்சர் மெஹர்கர். மெஹர்கர் எந்த கற்காலத்தை சார்ந்த இடமாகும்? மெஹர்கர் எந்த கற்காலத்தை சார்ந்த இடமாகும்? ஆன்சர் புதிய கற்காலத்தை சேர்ந்த இடமாகும். பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாநிலத்தின் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் டேஷ் அமைந்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் பலூசிஸ்தான் மாநிலத்தின் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் டேஷ் அமைந்துள்ளது. ஆன்சர் மெஹர்கர் அமைந்துள்ளது. அடுத்து 54வது கொஸ்டின். டேஷ் தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று ஆகும். டேஷ் தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று ஆகும். ஆன்சர் மெஹர்கர். மெஹர்கரில் தொடக்க கால மக்கள் எத்தொழிலில் ஈடுபட்டனர்? மெஹர்கரில் தொடக்க கால மக்கள் எத்தொழிலில் ஈடுபட்டனர்? ஆன்சர் ஆ மற்றும் ஆ. வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகிய தொழில்களில் ஈடுபட்டனர். ஹராப்பாவின் தெருக்கள் டேஷ் வடிவமைப்பை கொண்டிருந்தன. ஹராப்பாவின் தெருக்கள் டேஷ் வடிவமைப்பை கொண்டிருந்தன. ஆன்சர் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. அடுத்து 57வது கொஸ்டின். ஹராப்பாவின் தெருக்கள் எந்த கோணத்தில் வெட்டி கொள்ளுமாறு அமைக்கப்பட்டு இருந்தது? ஹராப்பாவின் தெருக்கள் எந்த கோணத்தில் வெட்டி கொள்ளுமாறு அமைக்கப்பட்டு இருந்தது? ஆன்சர் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளுமாறு அமைக்கப்பட்டு இருந்தது. ஹராப்பாவின் வீடுகள் எவ்வாறு இருந்தன? ஹராப்பாவின் வீடுகள் எவ்வாறு இருந்தன? ஆன்சர் 1 அல்லது 2 அடுக்குமாடி வீடுகளாக இருந்தன. அடுத்து 59வது கொஸ்டின். ஹராப்பா நாகரிகத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் இடம் பெற்றிருந்த முக்கிய அமைப்புகள் யாவை? ஹராப்பா நாகரிகத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் இடம் பெற்றிருந்த முக்கிய அமைப்புகள் யாவை? ஆன்சர் கிணறு, முற்றம், குளியலறை, கழிப்பறை. அடுத்து 60வது கொஸ்டின். ஹராப்பா நாகரிகத்தில் எவை இருந்ததற்கான ஆதாரம் கிடைக்கப்பெறவில்லை? ஹராப்பா நாகரிகத்தில் எவை இருந்ததற்கான ஆதாரம் கிடைக்கப்பெறவில்லை? ஆன்சர் அரண்மனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள். ஹராப்பாவில் வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தது? ஹராப்பாவில் வீடுகள் எதனால் கட்டப்பட்டிருந்தது?
ஆன்சர் சுட்ட செங்கற்கற்கள், சுண்ணாம்பு கலவை. அடுத்து 62வது கொஸ்டின். வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நீரில் கூட கரையாத கற்கள் டேஷ். வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நீரில் கூட கரையாத கற்கள் டேஷ். ஆன்சர் சுட்ட செங்கல் கற்கள். ஹராப்பாவில் கழிவுநீர் வடிகால்கள் எதனால் மூடப்பட்டிருந்தது? ஹராப்பாவில் கழிவுநீர் வடிகால்கள் எதனால் மூடப்பட்டிருந்தது? ஆன்சர் செங்கற்கற்களை கொண்டும் கல் தட்டை கொண்டும் மூடப்பட்டிருந்தது. அடுத்து 64வது கொஸ்டின். ஹராப்பாவில் ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை எதில் தேக்கி வைத்தனர்? ஹராப்பாவில் ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை எதில் தேக்கி வைத்தனர்? குழிகளில் தேக்கி வைத்தனர். ஹராப்பாவில் பெருங்குளம் டேஷ் வடிவில் இருந்தது. ஹராப்பாவில் பெருங்குளம் டேஷ் வடிவில் இருந்தது. ஆன்சர் செவ்வக வடிவில் இருந்தது. ஹராப்பாவில் பெருங்குளம் எங்கு அமைந்து இருந்தது? ஹராப்பாவில் பெருங்குளம் எங்கு அமைந்து இருந்தது? ஆன்சர் நகரின் நடுவில். அடுத்து 67வது கொஸ்டின். நீர் கசியாத பழமையான கட்டுமான அமைப்பிற்கு சான்றாக இருந்தது எது? நீர் கசியாத பழமையான கட்டுமான அமைப்பிற்கு சான்றாக இருந்தது எது? ஆன்சர் பெருங்குளம். பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்க சுவரிலும் தளங்களிலும் பல அடுக்குகளை கொண்ட டேஷ் பூசப்பட்டிருந்தது. பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்க சுவரிலும் தளங்களிலும் பல அடுக்குகள் கொண்ட டேஷ் பூசப்பட்டிருந்தது. ஆன்சர் இயற்கை தார் பூசப்பட்டிருந்தது. செங்கற்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு டேஷ். செங்கற்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு டேஷ். ஆன்சர் தானிய களஞ்சியம். அடுத்து 70வது கொஸ்டின். தானிய களஞ்சியத்தின் வெடிப்புகளில் காணப்பட்ட தானியங்கள் யாவை? தானிய களஞ்சியத்தின் வெடிப்புகளில் காணப்பட்ட தானியங்கள் யாவை? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு வகைகள். முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தை சேர்ந்த செங்கற்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள டேஷில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தை சேர்ந்த செங்கற்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள டேஷில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மொகஞ்சதாரோவில் உள்ள மிகப்பெரிய பொது கட்டிடம் டேஷ் ஆகும். மொகஞ்சதாரோவில் உள்ள மிகப்பெரிய பொது கட்டிடம் டேஷ் ஆகும். ஆன்சர் கூட்ட அரங்கு. கொட்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரம் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் தற்போது எந்த நாட்டில் உள்ளன? கொட்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரம் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் தற்போது எந்த நாட்டில் உள்ளன? ஆன்சர் ஆப்கானிஸ்தான் நாட்டில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் தமிழ் பெயரில் உள்ள ஆறுகள் யாவை? ஆப்கானிஸ்தானில் தமிழ் பெயரில் உள்ள ஆறுகள் யாவை? ஆன்சர் காவிரி, பொருன்ஸ். பாகிஸ்தானில் தமிழ் பெயரில் உள்ள ஆறுகள் யாவை? பாகிஸ்தானில் தமிழ் பெயரில் உள்ள ஆறுகள் யாவை? ஆன்சர் காவிரிவாலா, பொருணை. அடுத்து 98வது கொஸ்டின். பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் நாம் எவற்றை அறிந்து கொள்ளலாம்? பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் நாம் எவற்றை அறிந்து கொள்ளலாம்? ஆன்சர் நாகரீகத்தை அறிந்து கொள்ளலாம். இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்து எது? இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்து எது? ஆன்சர் சிந்துவெளி எழுத்து. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் யாவை? சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் யாவை? ஆன்சர் பருத்தி ஆடை, கம்பளி ஆடை. அடுத்து 101வது கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் நூலை சுற்றி வைக்க எவற்றை பயன்படுத்தினர்? சிந்துவெளி மக்கள் நூலை சுற்றி வைக்க எவற்றை பயன்படுத்தினர்? ஆன்சர் சுழல் அச்சுகளை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்களிடம் டேஷ் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கப்பெறவில்லை. சிந்துவெளி மக்களிடம் டேஷ் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கப்பெறவில்லை. ஆன்சர் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கப்பெறவில்லை. சிந்துவெளியில் ஆண் பெண் இருவரும் எவற்றை விரும்பி அணிந்தனர்? சிந்துவெளியில்
ஆண் பெண் இருவரும் எவற்றை விரும்பி அணிந்தனர்? ஆன்சர் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். அடுத்து 104வது கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் எவற்றால் அணிகலன்களை செய்தார்கள்? சிந்துவெளி மக்கள் எவற்றால் அணிகலன்களை செய்தார்கள்? ஆன்சர் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை? சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை? ஆன்சர் இரும்பு உலோகத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை? சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை அறிந்திருக்கவில்லை? ஆன்சர் குதிரையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் கற்களை பயன்படுத்தினார்கள்? சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் கற்களை பயன்படுத்தினார்கள்? ஆன்சர் கார்னீலியன் எனப்படும் சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள். சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில்கள் யாவை? சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில்கள் யாவை? வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். சிந்துவெளி மக்கள் டேஷின் பயனை அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்கள் டேஷின் பயனை அறிந்திருந்தனர்? ஆன்சர் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். அடுத்து 110வது கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் மண்பாண்டங்களை எவற்றை கொண்டு உருவாக்கினர்? சிந்துவெளி மக்கள் மண்பாண்டங்களை எவற்றை கொண்டு உருவாக்கினர்? ஆன்சர் சக்கரங்களை கொண்டு உருவாக்கினர். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் இருந்தன? சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் இருந்தன? ஆன்சர் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அடுத்து 112வது கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் சிவப்பு வண்ண மண்பாண்டத்தில் டேஷ் வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் இருந்தன? சிந்துவெளி மக்கள் சிவப்பு வண்ண மண்பாண்டத்தில் டேஷ் வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் இருந்தன? ஆன்சர் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் இருந்தன. சிந்துவெளி பகுதியில் கிடைத்த பானை துண்டுகளில் காணப்படும் வடிவங்கள் யாவை? சிந்துவெளி பகுதியில் கிடைத்த பானை துண்டுகளில் காணப்படும் வடிவங்கள் யாவை? விலங்குகளின் உருவங்கள், வடிவியல் அமைப்புகள். ஆன்சர் மேற்கண்ட இரண்டும். அடுத்து 114வது கொஸ்டின். சிந்துவெளி பகுதியில் பெண் சிலை கிடைத்ததன் மூலம் அப்பகுதி மக்களிடையே டேஷ் வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது? சிந்துவெளி பகுதியில் பெண் சிலை கிடைத்ததன் மூலம் அப்பகுதி மக்களிடையே டேஷ் வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது? ஆன்சர் தாய் வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. சிந்துவெளி நாகரிக பொம்மைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? சிந்துவெளி நாகரிக பொம்மைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? ஆன்சர் சுடுமண்ணால் செய்யப்பட்டிருந்தன. அடுத்து 116வது கொஸ்டின். சிந்துவெளி நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு டேஷ்? சிந்துவெளி நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு டேஷ்? ஆன்சர் கிபி 1900. அடுத்து 117வது கொஸ்டின். ஹராப்பா நாகரிகத்தின் அழிவுக்கு காரணங்கள் யாவை? ஹராப்பா நாகரிகத்தின் அழிவுக்கு காரணங்கள் யாவை? சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றம், காலநிலை மற்றும் காடுகளை அழித்தல், தொற்று நோய்கள் தாக்குதல். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 118வது கொஸ்டின். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை உலக பாரம்பரிய தலமாக டேஷ் அறிவித்துள்ளது? மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை உலக பாரம்பரிய தலமாக டேஷ் அறிவித்துள்ளது? ஆன்சர் யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் எது? பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் எது? ஆன்சர் சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து 121வது கொஸ்டின். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நாகரிகம் எது? உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நாகரிகம் எது? ஆன்சர் சிந்து சமவெளி நாகரிகம். மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு கொண்ட நாகரிகம் எது? மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு கொண்ட நாகரிகம் எது? ஆன்சர்
சிந்து சமவெளி நாகரிகம். சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்த நாகரிகம் எது? சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்த நாகரிகம் எது? ஆன்சர் சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து 124வது கொஸ்டின். தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை எது? தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை எது? ஆன்சர் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. அடுத்து 125வது கொஸ்டின். கார்பன் வயது கணிப்பில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு எது? கார்பன் வயது கணிப்பில் பயன்படுத்தப்படும் ஐசோடோப்பு எது? ஆன்சர் கார்பன் 14. நாகரீகம் வளர டேஷ் முக்கிய பங்கு வகித்தது? நாகரீகம் வளர டேஷ் முக்கிய பங்கு வகித்தது? ஆன்சர் ஆற்றங்கரை முக்கிய பங்கு வகித்தது. உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எது? உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எது? ஆன்சர் மொகஞ்சிதாரோ பெரிய குளம். அடுத்து சிந்துவெளி மக்களின் வியக்கத்தக்க திறன் எது? சிந்துவெளி மக்களின் வியக்கத்தக்க திறன் எது? ஆன்சர் பொறியியல் திறன். சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு. சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு. இதில் ஆன்சர் எல்லாம் கரெக்டாகவே இருக்கும். மேற்கில் பலூசிஸ்தானின் மாக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை. கிசா பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? கிசா பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் குஃபு மன்னனால் கட்டப்பட்டது. அடுத்து 131வது கொஸ்டின். கிசா பிரமிடு எப்போது கட்டப்பட்டது? கிசா பிரமிடு எப்போது கட்டப்பட்டது? ஆன்சர் போஆமு 2500ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கிசா பிரமிடு டேஷ் கல்லால் கட்டப்பட்டது? கிசா பிரமிடு டேஷ் கல்லால் கட்டப்பட்டது? ஆன்சர் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. மெசபடோமியாவில் உர்ஜிகுராட் என்ற கோவில் டேஷ் காலத்தில் கட்டப்பட்டது? மெசபடோமியாவில் உர்ஜிகுராட் என்ற கோவில் டேஷ் காலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் சுமேரியர்களின் காலத்தில் கட்டப்பட்டது. அடுத்து 134வது கொஸ்டின். உர்ஜிகுராட் என்ற கோவில் டேஷ் அரசரால் கட்டப்பட்டது? உர்ஜிகுராட் என்ற கோவில் டேஷ் அரசரால் கட்டப்பட்டது? ஆன்சர் ஊர் நம்மு என்ற அரசரால் கட்டப்பட்டது. உர்ஜிகுராட் கோவில் டேஷ் கடவுளுக்காக கட்டப்பட்டது ஆகும்? உர்ஜிகுராட் கோவில் டேஷ் கடவுளுக்காக கட்டப்பட்டது ஆகும்? ஆன்சர் சந்திர கடவுள் சின். டேஷ் எகிப்து அரசர் 2ஆம் ராம்சேஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில் உள்ள இடம்? டேஷ் எகிப்து அரசர் 2ஆம் ராம்சேஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில் உள்ள இடம்? ஆன்சர் அபு சிம்பிள். அடுத்து 137வது கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? ஆன்சர் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது? ஆன்சர் உலோக காலத்தை சேர்ந்தது. அடுத்து 139வது கொஸ்டின். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என அழைக்கப்பட காரணம் டேஷ்? ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில் என அழைக்கப்பட காரணம் டேஷ்? ஆன்சர் பெரும்பாலான நாகரிகம் ஆற்றங்கரையில் தோன்றியதால். அடுத்து 140வது கொஸ்டின். கூற்று ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. கூற்று ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி. கூற்று ஹராப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் ஹராப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி. கூற்று ஹராப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டி இருந்தது. கூற்று ஹராப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் கடலின் அலைகள், ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டி இருப்பது. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி. அடுத்து 143வது கொஸ்டின். கீழே கூறப்பட்டுள்ள
மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? ஆன்சர், வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. அடுத்து 144வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. 1. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை. 2. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. 3. தானிய களஞ்சியம் ஹராப்பா நகரின் முக்கிய பகுதியாக விளங்கியது. ஆன்சர், அனைத்தும் சரி. அடுத்து 145வது கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் தவறான இணை ஹராப்பா நாகரிகம், காவிரி ஆறு என்பது மட்டும் தவறான இணை, மற்ற அனைத்தும் சரி. ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல், கோட்டை தானிய களஞ்சியம், லோத்தல் கப்பல் கட்டும் தளம் ஆகிய அனைத்தும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.